ஹாய் ஹலோ வெல்கம். ரோஹித் வேலைக்காக டெல்லிக்கு போயிருக்காரு. தன் மனைவி கிட்ட ஃபோன் பேசும்போது தன் தாயை குறித்து எப்பவுமே அக்கறையாக கேட்டுப்பாரு. அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மனைவி பூஜம் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு பதில் சொல்வா. இந்த கதை பத்தினா சூரியகிரின்னு ஒரு கிராமத்தில் நடக்குது. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மாளிகை இருக்கு. அந்த மாளிகை கூட வாய் விட்டு அழற அளவுக்கு அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்துட்டே தான் இருக்கு. அந்த மாளிகை பார்த்தீங்கன்னா ஒரே செவரெல்லாம் விரிசல் விட்டு அது கூட நிறைய செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீட்டில் சாவித்ரி அம்மான ஒரு அம்மா ரோஹித்தோட அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீடு முழுதும் ஒரு காலத்துல ஆண்டு வந்தவங்க இன்னைக்கு சாவித்ரி அம்மா ஒரு அறையில போட்டு பூட்டிட்டு அவங்களுக்கு உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா மகன் ரோஹித்தோ டெல்லியில மாத கணக்குல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு முறை தன் மனைக்கு போன் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் போது பூஜா கொஞ்சம் கூட மனசாட்சியே எல்லாம் பண்ணுமா அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. ரோஹித் நான் பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ரோஹித்தை பேச உடனே செஞ்சுட்டு இருப்பா. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கலப்பாவும் ரொம்ப சோர்வாவும் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே பூஜா கொடுக்கறதே கிடையாது. ஒவ்வொரு கடமும் யோசனை பண்றாங்க, இன்னைக்கு நம்ம மகன் வந்துட மாட்டானா அப்படின்னு. தன் மகன் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆயிரக்கணக்கான கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க சாவித்ரி அம்மா. ஆனா சாவித்ரி அம்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு இருட்டு அறையில போட்டு அடைச்சு வச்சு பூஜா அந்த அம்மாவுக்கு உணவு கொடுக்காம ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருக்கா. பூஜா பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த அம்மாவை பார்த்தாலே எரிச்சல் அடைறா, ரொம்ப ரொம்ப எரிஞ்சு விழுறா. திடீர்னு அந்த இருட்டு அறைக்கு போயிட்டு என்ன பண்றா, ஒரு கிளாஸ்ல தண்ணி வைக்கிறா. நீ சீக்கிரமா போய் தொலை, நீ போனாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுட்டு போறா. அப்ப அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாவே சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அந்த தண்ணி எடுக்கிறது கூட சாவித்ரி அம்மாவுக்கு தெம்பு கிடையாது. சாவித்ரி அம்மா தன் நடுங்கின கையோட என்ன பண்றா, அந்த கிளாஸ் எடுக்கிறா. ஆனா அவங்களால அந்த கிளாஸ் எடுக்க முடியாம என்ன பண்றாங்க, அந்த கிளாஸ்ல விட்டுடுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 நாளா ஒரு பொட்டு தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, மருந்து மாத்திரை எதுவும் இல்லாம இப்படி படுத்துட்டு இருக்காங்க. சாவித்ரி அம்மா அந்த கிளாஸ் தண்ணியை கீழே தரையில விட்ட உடனே பூஜாவுக்கு ரொம்ப கோந்துருச்சு. என் உயிரை வாங்கறதுக்கே இருக்கேன், வேலை வாங்குறதுனே இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த அம்மாவை அப்படி தூக்கி அப்படியே கட்டல விட்டுடுறா. அந்த அம்மாவோட நிலை குறைஞ்சு போய் அந்த கட்டல விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பக்கத்து வீட்டு கமலாம்மா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கமலாம்மா இதெல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாவித்ரி அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது போய் கேட்கலாம்னு நினைப்பா. இருந்தும் ஒரு பயம், நம்ம கேட்டா நம்மளால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கமலாம்மா பின் வாங்கி தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ரோஹித் தெரியாது. ரோஹித் அங்க டெல்லியில ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கான். அப்ப ரோஹித் என்ன பண்றான், அன்னைக்கு கால் பண்ணி நீ அம்மாட்ட நான் பேசணும், நீ போனை கொடுன்னு சொல்லிட்டு பூஜா கால் பண்ணி சொல்றாரு. பூஜா சொல்றா, இல்ல அம்மா ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணுமா, அம்மா அதிகமா பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ரோஹித் கிட்ட பூஜா போய் சொல்றா. ஒரு கட்டத்துல ரோஹித்தோட அம்மா கிட்ட ஒரு சின்ன ஒரு செல்போன், அதாவது கீபேட் உள்ள ஒரு செல்போன் ஒன்று கிடைக்குது. அந்த செல்போன் மூலியமாவது நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேசிடலாம்னு சொல்லிட்டு ரோஹித்க்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி அழுத்தி அதை கால் பண்றாங்க. ரோஹித் கால் பண்றாங்க. ஏனோ அன்னைக்கு ரோஹித்க்கு டெல்லியில மிகப்பெரிய முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. அதனால அவனுடைய போன் சைலண்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை கால் பண்றாங்க. ஆனா அப்போ கூட ரோஹித் எடுக்கல. சாவித்ரி அம்மாக்கு இவ எப்படி நம்மளை பட்னி போட்டு சாகடிக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தையாவது நம்ம குழந்தைகிட்ட பேசணும், நம்ம பையனோட குரலை கேட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரவாரமா செய்றாங்க. இருந்தும் அவர் போன் எடுக்கல. இதெல்லாம் பூஜா வெளில நின்று பார்த்துட்டு இருக்கா. வெளில நின்று பார்த்துட்டு அந்த ஒரு கடத்துல சாவித்ரி அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த போன் அப்படியே ஓரமா தான் இருக்கு. அவங்களுக்கு சுவாசம் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கா. அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு, மகன் இனிமே பேச மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையும் போயிடுச்சு. பூஜா என்ன பண்றா, திடீர்னு பார்த்தா தொலைபேசியில யார்கிட்ட பேசுறா. இன்னும் ஓரிரு நாட்கள் தான் எல்லாமே சரியாடும், எல்லாம் என் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா என்ன பண்றா, வெளில திண்ணில் நின்று பேசிட்டு இருக்கா. கமலாம்மா இது என்ன பண்றாங்க, அவங்க வீட்டு ஜன்னல் இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இந்த முறை பயமும் இல்ல, ஒரு வலுவான சந்தேகமும் வந்திருக்கு பூஜா மேல. ஏதோ பெரிய விஷயம் நடக்கும் மட்டும் கமலாம்மாக்கு தோணுது. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல சாவித்ரி அம்மா, நம்மளால முயற்சிக்காம எதுவுமே நடக்காது, நம்ம எப்படியே இருந்தாலும் நம்ம இறந்து போடுவோம், கொஞ்சமா நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி என்ன பண்றாங்க, அருகே ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா டைரி இருக்கு. அந்த டைரிக்குள்ள மருமக தினமும் செய்யற கொடுமையை ஒவ்வொன்னு என்ன பண்றாங்க, டைரி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைரி எடுத்துட்டு என்ன பண்றா, சாவித்ரி அம்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ என்னென்ன கொடுமை செஞ்சான்னு சொல்ற அளவுக்கு இப்ப நமக்கு வாய் வார்த்தையும் பேச முடியாது. அட்லீஸ்ட் நம்ம பையன் இதை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம், இவ எவ்வளவு பெரிய கொடுமை கரைன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவ எழுதி வைக்கிறா. எழுதுந்தெல்லாம் அவன் நினைச்சு படிச்சுட்டு இருக்கா. இது படிச்சுட்டே இருக்கும் என்ன பண்றா, பூஜா ஒரு ராட்சசி போல உள்ள நுழைறா. உள்ள நுழைஞ்சோட இந்த டைரியை பாக்குறா. என்ன கேள்வி, உன்னால வாய் திறந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைரியில எழுதி உன் பிள்ளைகிட்ட காமிக்கலான்னு இருக்கியா, இந்த டைரி இருந்தா தானே நீ உன் பிள்ளைகிட்ட காமிப்பேன், இந்த டைரி இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த டைரி என்ன பண்றா, கிழிச்சு எரிஞ்சிட்றா. ஒவ்வொரு பக்கம் கிழிச்சு எரிஞ்சிட்றா. அப்போ சாவித்ரி அம்மாக்கு கண்ணீர் தார தாரையா வழியுது. ஐயோ, நம்ம கிட்ட இருந்த ஒரு ஆயுதம் அது மட்டும்தான், ஒரு உண்மை இது மட்டும்தான், இதுவும் போச்சு அப்படின்றா. அந்த டைரியை கிழிச்சு போட்டது மட்டும் இல்லாம அந்த சாவித்ரி அம்மா பக்கத்துல இருக்க மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்றா, ஜன்னல் வழியா எல்லாம் தூக்கி போட்டுறா. தண்ணி கிண்ணி எல்லாமே தூக்கி போட்டுறா. கமலாம்மா இதெல்லாம் சற்று தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கோவமா இருக்கு. இனி லாபம் எதுவும் கிடையாது, இது கண்டிப்பா நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்றாங்க. அந்த நேரத்துல டெல்லியில ரோஹித்க்கு ஏதோ இணை புரியாத கவலை ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அது என்னன்னு அவனுக்கு சொல்லவே முடியல. உடனடியா என்ன பண்றா, தன் தாயை போன் மூலமா அழைக்கிறான். ஆனா
பூஜா கிட்ட இந்த முறை ஃபோன் கிடையாது. அப்போ கமலம்மா தான் ஃபோன் எடுக்கிறாங்க. எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கமலம்மா சொல்கிறாங்க, உங்கள் தாயோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நீ உடனடியாக என்ன பண்ணுற, ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. சற்றும் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாரு, உடனடியாக டிக்கெட் போட்டு டெல்லியிலேருந்து தன்னோட சொந்த ஊருக்கு வரதுக்கு டிக்கெட் போட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் பூஜா எப்பவும் போல அந்த ரூமுக்கு வர ரோஹித் வர விஷயம் பூஜாவுக்கு தெரியாது. எப்பவும் போல பூஜா என்ன பண்ணுறா, சாவித்திரி அம்மா இறந்துட்டாலே இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித்க்கு ஒன்றுமே புரியல. என்ன இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மா நல்லா இருந்தாங்க, உடனே நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாலே நம்ம மனைவி பேச்சு ரொம்ப நம்பிட்டோமோ, கண்மூடித்தனமா நம்ம பேச்சு நம்பிட்டோமோ, நம்ம வேற யார்கிட்ட வீட்டில் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் கேட்டிருக்கணுமோ, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு ரோஹித் தன் மனசுக்குள்ள திட்டிக்கிறான். ரோஹித்க்கு அந்த ட்ரெயினில் வரும் நாள் வரைக்கும் தூக்கமே இல்லை. ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமா, அம்மா நம்மளை இப்படிலாம் பார்த்து வளர்த்தாங்க, அப்பா இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அம்மாவோட உடல்நிலை ஏன் மோசமாச்சு, ஆனா பூஜா ஏன் நம்ம கிட்ட ஒரு விஷயமும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுக்குள்ள நிறைய கேள்வி கூட என்ன பண்றான். ரோஹித் அந்த பயணத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு சற்று கூட தூக்கம் வரல. ஒரு குற்ற உணர்ச்சி ரோஹித்க்கு ஏற்பட்டுறது. அந்த குற்ற உணர்ச்சி ரயில பயணிச்சு வரா. காலைல பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நின்ன உடனே என்ன பண்றான், ரயில்வே ஸ்டேஷன் ஓடியே வரா. அங்க பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே அவனை பைத்தியக்காரனை போல பாக்குறாங்க. அவன் வீட்டுக்குள்ள வரான். சாவித்திரி அம்மா சுயநலவை இழந்துட்டாங்க. அவன் முன்பு போல இல்ல, ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு அவங்களுக்கு. அவங்க அம்மாவோட ரூமுக்கு போறான். கூப்பிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப கமலா அவங்க பக்கம் தான் இருக்காங்க. அவன் போய் என்ன பண்றான், தன் அம்மாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி முத்தம் தரான். கமலம்மா பாக்குறாங்க. அவங்க பார்த்தோன்னே ரோஹித் வந்து பார்த்து ஒரே சந்தோஷப்படுறாங்க. பூஜா என்ன பண்றா, எப்பவும் போல அவங்க அத்தைக்கு ஏதாவது இறந்துருச்சா இல்லையான்னு பாக்குறக்கா வரா. பூஜாக்கு ரோஹித்தை பார்த்தோன்னே அந்த இடத்துல பயம் வந்துருச்சு. என்ன இவரு எங்க திடீர்னு சரியான கோபத்துல இருக்காரு ரோஹித், ஏன் அம்மா உடம்பு சரின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்றாங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது, அவங்க நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. அதை சொல்லும் போது பூஜாக்கு ரோஹித் கொஞ்சம் பார்க்கும்போது பூஜோட முகம் எல்லாம் வெளிரி போன மாதிரி இருக்கு. பூஜோட முகம் ஒரு மாதிரி அதிர்ந்து போற மாதிரி இருக்கு. கமலம்மா என்ன பண்றா, அந்த பூஜா கிடைச்ச டைரி எல்லாம் ஒன்று சேர்த்து, உங்க அம்மா நீ இல்லாத நாட்கள்ல எவ்வளவு துன்பம் அனுபவிச்சிருக்காங்க, இல்ல உங்க அம்மா கைப்பட எழுதிருக்காங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே ரோஹித்க்கு ரொம்ப கோவம் வருது. அவனால தாங்கிக்கவே முடியல. அடிப்பாவி பூஜா, எனக்கா அப்படி ஒரு விஷயம் செஞ்சா, நான் உனக்கு என்ன விஷயம் செய்யாம விட்டேன், எல்லாமே நீ கேட்கறதுல இருந்து எல்லாமே உனக்கு வாங்கி கொடுத்த எல்லா விஷயம் செஞ்சேன், ஏன் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த தாய்க்கு நீ இப்படி ஒரு விஷயம் செஞ்ச அப்படின்றா. எங்க அம்மா இவ்வளவு துன்பப்பட்டிருக்காங்களா, உன்னை திருமணம் பண்ணதே எங்க அம்மா நீ நல்லபடியா வச்சுப்பே, எங்க அம்மா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. உடனே என்ன பண்றா, பூஜா பாக்குறான். பூஜா பத்தி இறுக்கமா பிடிச்சி ஏன் அப்படி செஞ்ச, எனக்கு சொல்லு அப்படின்றாங்க. பூஜா என்ன பண்றா, முதல்ல இல்ல நான் அப்படிலாம் எதுவும் செய்யல அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல பூஜாக்கு இனி நம்ம உண்மையை மறைக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்ல, அந்த உண்மையெல்லாம் சொல்றேன்னு என்ன பண்றா, ஆமா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஒத்துக்கிறா. ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னா, அவங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு வரணும், அதனாலதான் இவங்க இறந்தாதான் என் பேருக்கு எழுத முடியும்ன்றக்காக நான் இப்படி செஞ்சேன் அப்படின்றா. உடனே ரோஹித்க்கு அளவு கடந்த கோவம் வந்துருச்சு. உடனே போன் எடுக்கிறாங்க. போன் எடுத்து நான் போலீஸ் ஸ்டேஷன் எப்பயே சொல்றேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மா கூப்பிடுறோன்னே ரோஹித் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றா, அவங்க அம்மா கிட்ட போறான். அம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னா, அவளை மன்னிச்சு விட்டுடு அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ரோஹித்க்கு கண்ணன் தண்ணியா வருது. அம்மா அவங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா, அவளை போய் மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா, இந்த வார்த்தையை உங்களால எப்படிமா சொல்ல முடியும், யாரா இருந்தாலும் தன் எதிரி கூட இப்படி நிலைமை வரக்கூடாது, இப்படி உங்களை போட்டு சின்னாபண்ணம் பண்ணி வச்சு சித்திரவதை பண்ணி வச்சிருக்கா, இவ்வளவு போய் மன்னிங்கன்னு சொல்றீங்களே அப்படின்றா. ரோஹித் அழுதுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அந்த பேசின வார்த்தை கடைசி வார்த்தை அந்த மன்னிச்சிருன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரோஹித்தோட அம்மாவோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்போ ரோஹித் உட்காந்து தேம்பி அழறான், ரொம்ப வருத்தப்படுறான். அம்மா நான் இவ்வளவு சம்பாரிச்சேன், உங்களுக்காக தான் சம்பாரிச்சேன், உங்க வாழ்க்கையில உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்காக சம்பாரிச்சேன், என் மனைவியை நான் அதீத நம்பிக்கையால உங்களுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ரோஹித் தேம்பி அழறான், வருத்தப்படுறான். ரோஹித்தோட இதயமே நொறுங்கி போன மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் சின்ன வயதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது அவனை ரொம்ப பாலாட்டி சீராட்டி வளர்த்தது. தன் மகன் ஒரு மகளை திருமணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றக்காக தான் நல்லபடியா திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா வந்த மருமகள் இவ்வளவு ஒரு பேராசை காரியம் கொடுமை காரியம் இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவளால பலவித சித்திரை அனுபவிச்சும் கூட அவளை ஜெயிலுக்குலாம் போக விடாம அந்த மருமகளால பலவித சித்திரை அனுபவிச்சாலும் அவளை மன்னிச்சிருன்னு சொல்ற ஒரு பெருந்தன்மை கொண்டவங்க ரோஹித்தோட தாய். ரோஹித் வந்து என்ன செய்யுது ஏது செய்யணும்னு புரியாம ஒரு மாதிரி திக்கு திணறி உட்கார்ந்துட்டு இருக்கான். தான் அம்மா செய்வதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்காங்க. எங்க அம்மா எப்படி ஒரு நரகத்தை அனுபவிச்சாங்களோ அதெல்லாம் பூஜாவும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்றான். போலீஸ் வராங்க. அதுக்குள்ள ரோஹித்தோட தாய் இறந்த செய்தி ஊரெல்லாம் பரவிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, போலீஸ் வராங்க. அப்ப கமலம்மா சொல்றாங்க, கமலம்மா வந்து ஊர் நடுவில் நின்று அழுகுறாங்க. இந்த மாதிரி சாவித்திரி அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இவ்வளவு கொடுமை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளில வந்து எல்லாம் அழுதுட்டு இருக்கோன்னே கமலம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹித் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணதோடு சரி இன்னும் தரையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது கூட புரியல. ஏன்னா அந்த வலி வந்து அவன் இதயத்துல இன்னும் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. தன் தாய் தன்னை விட்டு பிரிஞ்சு போனன்றதை அவனால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கான். நான் ஏன் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, எங்க அம்மா கிட்ட அவன் கூட பரவாயில்ல உடம்பு சரியில்லைனா கூட எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கூட பேசணும்னு சொல்லி நான் பேசிருக்கணுமே, நம்ம இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோமே சொல்லிட்டு ரோஹித்தோட மனசாட்சி உள்ள ரொம்ப கொல்லுது. அவன் உடனே என்ன பண்றான், அவன் பூஜாவை பாக்குறான். பூஜா பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. ஆனா பூஜா பாத்தீங்கன்னா இப்ப பூஜாவும் ரொம்ப பயத்துல தான் இருக்கா. ஏதாவது ரோஹித் நம்மளை செஞ்சுருவானோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல தான் இருக்கா. உடனே பூஜா சொல்றான், நான் சொல்றதை கொஞ்சம் முழுசா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் கிட்ட சொல்ல வர அவன் உடனே ரோஹித் என்ன பண்றான், மெதுவா
சோர்வா எந்திரிச்சு தன் மனைவி பூஜா கிட்ட போறான். ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்ச? எங்க அம்மாவுக்கே உணவு கொடுக்கல, எங்க அம்மாவுக்கே தண்ணி கொடுக்கல, எங்க அம்மாவோட மருந்து மாத்திரம் ஏன் இப்படி செஞ்ச? உனக்கே இப்படி ஒரு கேவலமான புத்தி வந்தது? உன நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன், உனக்கு தேவையானது எல்லாமே நான் செஞ்சேனே, ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு கண்டிப்பா உனக்கு நான் தண்டனை வாங்கி தராம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ரோஹித் ரொம்ப கோவத்திலேயே உச்சகட்ட கோவத்திலேயே இருக்கான். பூஜா உடனே என்ன பண்றா, கண்ணீர் விட்டு அழறா. நான் ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, கண்ணீர் விட்டு அழறா. நான் எந்த தவறும் செய்யல, நான் எதுவுமே எல்லாம் என் மேல பழி சுமத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லார்கிட்டயுமே நடிக்கிறா. உடனே அங்க இந்த கமலம்மா சொல்றா, சாவித்திரி அம்மா எழுதின லெட்டருக்கு அந்த டைரி எல்லாத்தையும் வந்து தரா. இதை பார்த்த உடனே எல்லா ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் வந்த உடனே என்ன பண்றா, ரோஹித் இவதான் இந்த கொடுமைக்காரியான மருமக, தயவு செய்து இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, இவளை அரெஸ்ட் பண்றாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், இவளை பார்க்க எனக்கு கோவம் வருது அப்படின்றாங்க. உடனே சாவித்திரி அம்மா எழுதின டைரியும் சாட்சியா எடுத்துக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே பூஜாக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. உடனே பூஜா சத்தமா அழறா, என்னை விடுங்க அப்படின்றா. ரோஹித் நான் எல்லாமே உனக்காக தான் செஞ்சேன், நான் எல்லாமே உனக்காக தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அழறா. ரோஹித் கொஞ்சம் கூட திரும்பி பூஜா பார்க்கல. பூஜா அரெஸ்ட் பண்ணி நடக்க வச்சே கூட்டு போறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அவளுக்கு நல்ல தண்டனை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹித் உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கான். தன்னோட வாழ்க்கையை வெறுமையான மாதிரி இருக்கு, நான் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கூட தன் தாயை நல்லா பார்த்துக்க முடியாதவனா ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா தயவு செய்து என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு மீண்டும் தேம்பி அழறான். ரொம்ப குழப்பம் உடஞ்சுட்டு இருக்கான். அவன் அப்படியே கத்தி அழறான். அவனால ஒரு கட்டத்துக்கு அழுகிறதுக்கே அழுவே முடியாது. இறுதி சடங்கெல்லாம் தன் தாய்க்கு நல்லபடியா செஞ்சிடறான். ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப கண்ணீர் வழிஞ்சு மனமுருகி பார்த்துட்டு இருக்காங்க ரோஹித்தை. சாவித்திரி அம்மா எல்லாருக்குமே நல்ல விஷயம் செய்யறவங்க. அவங்க இப்படி இறந்ததை ஊர் மக்களால கூட தாங்கிக்கவே முடியல. ரோஹித் ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கான். நான் இவ்வளவு சம்பாதிச்சும் எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்க முடியலையே, நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், வயதான காலத்துல அவங்க நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், என் வயது இருக்க காலத்துல அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்களே, இப்படி ஒரு அவ்வளவு நிலை யாருக்குமே ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஹித் வருத்தப்பட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம பூஜா செய்யப்பட்ட பாவத்தோட உண்மையெல்லாம் தெரியுது. காவல் இடத்துல பூஜா முதல்ல பொய்யே சொல்லிட்டு இருக்கான். ஆனா பூஜாவுக்கு எதிராக சாட்சியங்கள் எல்லாம் அவளுக்கு பலமா இருக்கணும்னே. அப்பதான் என்ன பண்றா, ஆமா நான் சாவடிக்க தான் விரும்புறேன், சாவித்திரி அம்மா இறந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க இறந்தாதான் சொத்தெல்லாம் என் பேர்ல வரும், அதுக்காக தான் நான் அவங்களை அப்படி செஞ்சேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். போலீஸ் இதெல்லாம் கேட்டுனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவ சொன்ன விஷயத்த கேட்ட உடனே, சின்ன வயசுல பணம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன், அப்போ உற்றார உறவினர்கள் என்னை யாருமே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு மதிக்கலாம், இப்போ நான் நல்ல நிலமில இருக்கிற உடனே உற்றார் உறவினர் என்கிட்ட வராங்க, அந்த பணம் எப்பவும் போல என்கிட்ட தக்க வச்சுக்கணுன்றக்காக நான் சாவித்திரி அம்மாக்கு இப்படி கொடுமையான விஷயம் செஞ்சேன் அப்படின்றாங்க. ஒரு பட்டம் பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் தன் தாயை விட்டுட்டு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரோஹித் தன்னோட அம்மா வீட்லயே நம்ம அம்மா இப்படி விட்டுட்டு சென்றது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் அம்மாவோட அறையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அறையில உட்காந்து ரோஹித் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா ரோஹித்தால நிம்மதியா தூங்க முடியல. தன்னோட அம்மாவோட நினைப்பு வந்துட்டே தான் இருக்கு. தன் அம்மா ஏதோ தன்னை அவனை கூப்பிட்டுட்டே இருக்க மாதிரியே இருக்கு. இது அவனுக்கு பெரிய மன வலியா இருக்கு. இந்த வலி அவனுக்கு பெரும் தண்டனை மட்டும் கிடையாது, தன்னோட தாயோட தியாகம் எல்லாம் நம்ம மறந்துட்டுமே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ரோஹித் என்ன பண்றா, முற்றும் வாசல உட்காந்துட்டு தன் தாயை நினைச்சு மேல பார்த்துட்டு, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் செஞ்சதுலாம் பெரும் தவறுதாம்மா, நான் உங்க கூடவே இருந்திருக்கணும், நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன், பூஜாவை கண்மூடித்தனமா நம்மளது ரொம்ப தப்பு தான், நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறுமையா இருக்குமா, நான் வாழ்க்கையில எப்படி நீ தேறி வருவேன்னா எனக்கு தெரியாது, இந்த நாட்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமான நாட்களா இருக்கு, எனக்கு எப்படி இந்த நாட்கள் நான் கடத்த போறேன், இனி வரும் நாட்கள் எனக்கு தெரியல, என்னால வேலைக்கு போக முடியல, எதுவுமே செய்ய முடியல, எப்பவும் என் கூட இருந்து நீங்க எனக்கு உதவணும் அம்மான்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து தன் அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஊர் மக்கள் எல்லாமே ரோஹித்க்கு ஆறுதல் சொல்றாங்க. ரோஹித் நடந்ததெல்லாம் நடந்துச்சு, நீ இதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா தாய் வந்துட போறாங்க, கண்டிப்பா தாய் இழந்த வருத்தம் கொஞ்ச நாள் இருக்கும், ஆனா அது காலகட்டத்துல அது மறைந்து போகணும், நீ உன்னோட வாழ்க்கையும் கவனிக்கணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப ரோஹித் யோசனை பண்றான், அம்மா இருந்தா நம்ம பாத்துக்கலாமே, மறுபடியும் யோசனை பண்ணிட்டு திருப்பி அழுதுட்டே இருக்கான். அம்மா இருந்தா அந்த நிலைமை நம்ம வேற மாதிரி இருந்திருப்பல, இன்னும் நம்ம சிறப்பா வாழ்ந்திருப்பல அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல பூஜாவுக்கு எதிரான வழக்கு, அவருக்கு எதிரான சாட்சிகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு பூஜாக்கு. ஒரு கட்டம் பாத்தீங்கன்னா கதை இதோட முடியுதான்னு பாத்தீங்கன்னா இனிமேதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா ஆரம்பிக்கும் போது கமலம்மா என்ன பண்றாங்க, ரோஹித்தை பார்த்தாங்க. அப்ப கமலம்மா என்ன சொல்றாங்க, ரோஹித் என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஒரு விஷயம் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ரோஹித்தும் கமலம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்ப கமலம்மா அங்க இருந்து ஒரு லெட்டர் எடுத்து தராங்க. இந்த லெட்டர் உங்க அம்மா கொடுக்க சொன்னாங்க ரோஹித் அப்படின்னாங்க. அந்த கடிதத்தை படிக்கும் போது கண்டிப்பா நான் அந்த உலகத்துல இருக்க மாட்டேன் ரோஹித் அப்படின்றாங்க. கண்டிப்பா உன் மனைவி ஒரு திருமணமான புதுசே பல முறை என்ன கொல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அதை நான் பெருசா எடுத்துக்கல அப்படின்றாங்க. பூஜாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், உன் வாழ்க்கை எனக்கு எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை அமைதியாவே எடுத்துட்டு இருந்தேன், நான் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. நான் இந்த வீட்டை உன் பேர்ல எழுதல, இந்த வீட்டுல ஒரு அநாத ஆசிரமத்துக்காக எழுதி வைக்கிறேன், இனி வரும் காலகட்டத்துல என்ன மாதிரி பெரியவர்கள் முதியோர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, இது ஆசிரமாக்கி ஆதரவற்ற எல்லாருக்குமே நீ உதவணும், இந்த ஆசிரமத்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும், யாரும் ஆதரவற்றி நின்று என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்காக இந்த வீட்டை நான் எழுதி வைக்கிறேன்ப்பா, அதனால நீ அம்மாவை எதுவும் தப்பா நினைச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ரோஹித் தேம்பி அழறான். அம்மாவோட மகத்துவத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சீரியஸா இருக்கமே, அம்மா நம்மளை மட்டும் பத்தி யோசனை பண்ணாம அக்கம் பக்கத்துல எல்லாரும் பத்தி யோசனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு
ரோஹித் ரொம்ப சந்தோஷப்படுறான் தன் தாயை நினைச்சு. உடனே ரோஹித் என்ன பண்ண ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்றான். அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிட்டு சாவித்ரி சேவா ஆசிரமம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. ஒரு தாயோட நம்பிக்கையை தனியா விட்டுட கூடாது. உயிரோட இருக்கும் போது என் தாய்க்கு என்ன வேணும்ன்றது பக்கத்துல இருந்து நான் எதுவுமே செய்யல. தாய் இருந்த பிறகு அவங்க சொன்ன கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்றாங்க. அப்பா அந்த பழைய மாளிகை என்ன பண்றாங்க, வேலைகள் செய்யறாங்க. அந்த வேலை செய்யறதுக்கு ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களால இயன்ற உதவியை செஞ்சுட்டு இருக்காங்க. பழைய மாளிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல அழகான ஆசிரமா மாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆதாரங்கள் பூஜாக்கு எதிராக இருக்கிறதுனால அப்ப பூஜா உடனே என்ன பண்றேன், அதை தெரியாம செஞ்சுட்டேன். எல்லா உறவுகளும் பணம் இருக்கும் போதான தேவைக்காக வராங்க. அந்த மாதிரி எனக்கு பணம் இருந்தால் தான் நிறைய பேர் வருவாங்கன்றக்க நான் செஞ்சுட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் கேட்குறாங்க. பூஜா எந்த இடத்துலையும் தப்பிக்க முடியாது. பூஜாக்கு சரி தண்டனை நிச்சயம்னு பூஜாக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பூஜாக்கு சரி தண்டனை நிச்சயம்னு பூஜாக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித் அந்த ஆசிரமத்தை நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டாரு. அங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஆதரவற்று இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறாரு, உதவுறதுக்காக இந்த வீட்டில் இந்த ஆசிரமத்தில் யார் வேணால் தங்கிக்கலாம், ஆதரவற்று எல்லாருமே தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் பார்த்துட்டு அந்த சாவித்ரி சேவா ஆசிரமத்துக்கு வராங்க, வந்து தங்குறாங்க. எல்லாம் ஒரு குடும்பமாக மாறுறாங்க. நிறைய பேர் வந்த உடனே ரோஹித் ஒரே சந்தோஷமாயிடுது. தன் அம்மா உயிரோட இருக்கும்போது தன் அம்மாவோட கனவு நிறைவேற்ற முடியல, ஆனால் தன் அம்மா இல்லாத நேரத்தில் அந்த கனவு நிறைவேற்றிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ரோஹித் மனசை இன்னமும் தான் பெரிய குற்றத்துல இருந்து தப்பிக்க முடியாத ஒரு மனநிலையே இருக்கார் ரோஹித். தன் தாயை பக்கத்துல இருந்து பார்த்துக்கணுன்ற எண்ணம் ரோஹித் மனசுக்குள்ள அடிக்கடிக்கு வந்துட்டு தான் இருக்கும். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம தாய் ஆசைப்பட்ட அந்த ஆசிரமத்துல அந்த பெரியவர்களா இருக்கட்டும், ஆதரவற்ற பெண்களா இருக்கட்டும், ஆதரவற்ற குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே சாப்பாடு போடுற விஷயம் வந்து ரோஹித் ஒவ்வொரு விஷயம் தன் தாய் கனவு நிஜமாகறதுக்காக ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு ஆசிரமத்தில் ஒரு மரத்தடியில் பக்கமாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நல்லா சூரியன் மறையுது, ஒரு குளிர் காற்று இருக்கா. அங்கே ஒரு வயதான முதியவர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப முகத்தில் நிறைய சுருக்கங்கள்லாம் இருக்கு. அந்த முதியவரை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ ரோஹித் கிட்ட வந்து நான் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் தங்கிக்கலாம், உங்களை யாரும் இங்கேருந்து போகலாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் நல்லபடியாக சாப்பிடலாம், இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு அந்த முதியவருக்கு ஒரே சந்தோஷம். என் வாழ்க்கை இப்போதான்ப்பா ஏதோ பிடிமானம் கிடைச்ச மாதிரி இருக்கு, நான் ரொம்ப நாளாக சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்கள் உள்ளே போங்க, போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களுக்காக வாழ்ந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரிதலுக்காக நம் தாய் இந்த விஷயத்தை நமக்கு செய்ய சொல்லிருக்காங்க நினைச்சு தன் தாயை நினைச்சு ரொம்ப பெருமிதம் கொள்றான். தன் தாய் தங்கியிருக்க அறையில படுத்துட்டு இருக்கான். ரோஹித்க்கு ஒரு கடிதம் வருது. பூஜா எழுதியிருக்காங்க. ரோஹித், நான் செஞ்சதான் மிகப்பெரிய தப்பு தான், என்ன தயவுசெய்து மன்னிச்சிருங்க. கண்டிப்பா உங்களால மன்னிக்க முடியாது எனக்கு தெரியும், இருந்தும் முடிஞ்ச வரைக்கும் என்னை மன்னிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுறான். நான் வந்து வளர்ந்த சூழ்நிலை அப்படி, பணம் காசு இல்லாம நிறைய பேரால அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் என் வாழ்க்கை நடத்தினேன். அதனாலவோ என்னவோ தெரியல, அந்த பணத்துக்கு மேல எனக்கு ஒரு தீராத மோகம் இருந்துட்டே இருந்தது. நான் செஞ்சது மிகப்பெரிய கொடூரமான செயல், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை முயற்சிக்கிறான். இருந்து என்ன பண்றான், அவனுக்கு கோவம் ஆத்திரம் தாங்க தான் முடியல தன் தாயை கொன்ன பூஜா மேல. இருந்து என்ன பண்றா, தன் கடைசியா அவங்க மூச்சு நிற்கும் போது கூட அவளை மன்னிச்சிருன்னு சொன்ன வார்த்தை ரோஹித் மனசுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கு. ரோஹித் ஒரு பெரும் மூச்சை வந்து இழுத்து கீழே விடுறான். பெருமூச்சு கீழே விழுத்துட்டு அந்த லெட்டர் ஓரமா போட்டு நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இனி வந்து நம்ம எப்பவுமே பூஜா பத்தி யோசனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்றான். அந்த ஆசிரமத்துக்கு நிறைய மக்கள் தங்க வந்திருக்காங்க. அப்ப எல்லாரும் முன்னாடி ரோஹித் என்ன பண்றான், தன் தாய்க்கு நேர்ந்த கொடுமையான விஷயத்த சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பூஜா தான் செஞ்ச தண்டனைக்காக ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். மறுபக்கம் ரோஹித் யோசனை பண்றான், பணம் வாழ்க்கையில எல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இந்த பணம் இன்னைக்கு இருக்கு, ஆனா வீட்டுல நிம்மதி சந்தோஷமா கிடையாது. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பெற்றோர் கூட சந்தோஷமா பேசுறதும் அவங்க கூட வெளியில போறதும் அவங்க கூட சிரிக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான தருணத்தை நான் எழுந்துட்டேன். பணம் காசோடு சேர்த்து அவர்களையும் நன்றாக பார்த்துக்கணும். மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.